अरे उल्लू का भैया हम भजन लाल आ गया பஜன் லாலா அப்படின்னா हम मदन लाल की बेटा भजन लाल இங்கே சேலை விக்கிற பெரிய பூண்டி இல்லே எங்க முதலாளி சேலை வைக்கிறவர் இல்லையா சேலை விக்கிற பெரிய பாண்டி அரே மாஃப் करो யார் நீங்க? பெரிய பூண்டி இல்லே அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஊர் மேல போயிருக்கான். ஊர் மேல இல்லையா, கார் மேல போயிருக்காரு. நம்பில் சிலை வாங்குறதுக்கு பொட்டிக்குள்ளே பணத்தோட வந்திருக்கான். அப்படியா? அப்ப வாங்க உள்ள போலாம். வாங்க. अरे दोस्त पान खाता है? पान खाता है? नहीं कई के पान बना ला 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 अरे अरे अटो सिले पाकनो अटो सिले पाकनो சிலை பார்க்கணும் சொல்லு சைத்தான் சொல்லு அரே நம்ம சிலையெல்லாம் துணி போட்டு வச்சிருக்கான் நான் நினைக்கிற சிலை இங்க இல்லே நீ எப்படி சிலை நினைக்கிற சேட்டு அரே நம்ம ஒரு சிலை நினைக்கிறான் அது இங்க இல்லே பொட்டியில 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கான் இங்க இல்ல நான் பாம்பே போறேன் வேணாம் வேணாம் சிலை இருக்குது காட்டுறேன் காட்டுறான் யாரோ எந்த சிலை வேணும் சேட்டு நம்ம தேடி வந்த சிலையை காணோம் क्या सुंदर है इन्ना बेले 50,000 ரூபாய் இதே மாதிரி 4 பொம்பளைகளை சேட்டு பொம்பளை சிலைகளை பேக் பண்ணி பில் போடு சேட்டு இந்த பில் போடுற யாரெல்லாம் எங்கிட்ட கிடையாது சைத்தான் உன்னை நம்பி நான் எப்படி 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறது எங்களை நம்ப மாட்டியா ஏய் ஊர்ல இருந்து வரும்போது பார்த்தேனே உங்க பஸ் ஸ்டாண்ட்ல குடிக்கிற 4 ரூபாய் டம்ளருக்கு 40 ரூபாய் செயின் போட்டிருக்காங்க உங்களை நம்பாமே என்னதான் பண்றது சேட்டு உங்க ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடு அவங்க எதிர்க்க பணம் தரேன் அப்படியா அப்ப கூப்பிடுறேன் ஏய் வெளியே நிக்குது ஆயுதப்பட 2 சைத்தான் அதையும் கூப்பிடுறேன் டேய் வாங்கறீங்க அரே ஆஹோ பாய் ஆஹோ எல்லாரும் பாத்துக்கோங்க இந்த சைத்தான் கிட்ட நம்பில் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறான் இத்தனை தடிங்க தப்பிக்க விட்டீங்களா சுந்தரம் எப்படி இருக்கானோ ஒரு தகவலும் இல்லையே. சுந்தரம் நீ படிச்சவ உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை எதையும் சமாளிச்சு ஜெயிச்சிருவ நீ எங்க இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை கடுதாசி போடுப்பா சரிம்மா தேவரையா நீங்கதான் என் பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கவலைப்படாதீங்கம்மா நாங்கெல்லாம் சுந்தரத்தை நம்பிதான் போறோம் மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு ராஜா உன்னை நம்பித்தான் என் தம்பி அனுப்புறேன்
அவனை நம்பித்தான் எங்க குடும்பமே இருக்கு. நீ நல்லா இருக்கணும். என்ன எங்க எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வமாச்சு. சரிம்மா, அப்ப நாங்க புறப்படுறோம். சரிப்பா. சரிப்பா. பெருசுவா. சொக்கனே போயிட்டு வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. யார் நீங்க? யாருமா அது? யாரோ புதுசா இருக்காங்கம்மா. 5-6 பேர் போறாங்கம்மா. யாரு? யார் பண்ணீங்க? ஏன் கலாட்டம் பண்றீங்க? ஐயோ, வெட்டில தாத்தா போட்டெல்லாம் இருக்கு. வெட்டியெல்லாம் போட்டு அடிக்கிறாங்களே. பானையில போட்டு அடிச்சிட்டாங்கம்மா. யாரா நீ? எதுக்குடா வந்த? டேய்! ஐயோ, திமதிமா வந்துட்டு போறாங்களே. என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. ஐயோ மீனாட்சி, ரத்தமா ஊத்துதே. இந்த பச்சை மண்ணை இப்படி அடிச்சு போட்டு போறாங்களே. பாவீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வந்தவனுங்களை உனக்காக தெரியுமா செல்லத்தாய்? ஆமா மீனாட்சி, மீனாட்சி. சுந்தரம், உன் மனசு இருக்க நிலைமை எனக்கு புரியுது. நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப நாளாச்சு. நம்ம வேணா பண்ணி கிடக்கலாம், கவலை இல்ல. நம்ம நம்பி நாவலி ஜீவங்க இருக்காங்க, அவங்களுக்காவது. சுந்தரம், 50-60 மைல் வந்து கூட நீ கீதா ஞாபகமாவே இருக்க. நீ சோக பாட்டு பாடுனத கூட ஜனங்க நல்லாதான் ரசிச்சாங்க. தேவரையா, சுந்தரம் இந்த நேரத்துல சந்தோஷப்பட்ட பாட முடியும்? சுந்தரமா அந்த இடம் தாங்கிச்சு. வேற யாரா இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அண்ணாடங்காட்சியான நம்மளை தேடி அந்த பொண்ணு வந்திருக்குன்னா சுந்தரம் மேல அந்த பொண்ணு எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு, அதுலயும் ஒத்த புள்ள. சுந்தரமே இவ்வளவு வருத்தப்பட்டா அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும். சித்தா, உன் பெட்டி எடு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க. இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவடை ஆமவடை உளுந்தவடை ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹை, மைசூர் பாக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சிட்டியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில அடிச்சாதான் உடையும். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானே? அவரை நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தோடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவோம். அப்போ உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலையன். என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடையா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுட்டியா? என்னது பேரிச்சம்பழமா? உங்களை பார்க்கலான்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கித்தாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே, அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத. நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். எப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் புள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாயை திறக்கிற? ஐயோ எப்பா 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 என்ன அடிக்காதீங்க எப்பா 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 எப்பா. எங்க என்னங்க? எப்பா எப்பா என்ன விட்டுருங்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்லுடா டேய். என்ன அம்சமா இருக்க? இப்படி கல்லாப்பட்டியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி? இனிமே கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான். கடையை கவனிச்சுக்க.
செட்டியார ஆ? நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு பணம் கேட்டாலுமா? ஆமையா. வடிவு புறப்படல, நீ கிளம்புறதுக்குள்ள அங்க தாலியை கட்டி முடிச்சிருவாங்க. 2 நாளா கீதா சாப்பிடாம இருக்கிற, அவளை விட்டுட்டு எப்படிங்க போக முடியும்? பங்காளிய கல்யாணத்துக்கு பணம் வைக்கிறமோ இல்லையோ, தம்பதி சகிதமா போனதான் மரியாதை நினைப்பாங்க. பாபா போலாம். ஐயா, கூனா கோவன்னா வந்திருக்காரு. அது என்ன கூனா கோவன்னா? கும்பகோணம் கோவிந்தராஜ பாவதர். ஓஹோ, இவரு பாட்டு வாத்தியார் அம்மாவுடைய பெரியப்பா. பாட்டு வாத்தியார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவரு திருப்பதி, திருத்தணி, பழனி அந்த தேவாசனத்துல எல்லாம் பாடி இருக்காரு. நல்ல நேரத்துல வந்திருக்காரு. இவர் எப்பவுமே நல்ல நேரத்துல தான் வருவார். கீதாவுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுற சந்தோஷத்துல 2 வாய் சாப்பிட வச்சிருப்பாங்க. இவரையா? என் பொண்ணு. பாபா போலாம். ஐயா எப்பவுமே அப்படி சும்மா அம்சமா இருப்பாரு. இல்லங்க, என்ன என்ன ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, முகம் பூரா தாடியா இருக்க, எப்படி வாயை கண்டுபிடிச்சு சாப்பிடுறீங்க? ஓஹோ, அதுவா? எவக்கு கானம் தான் உணவு. ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, மேல இருக்க வேண்டிய ஆளு. யாம் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். நில்லுங்க. ஐயோ, இன்னொரு சந்தேகம். இன்னும் என்னையா சந்தேகம்? காலையில் பாடும் ராகம் என்னவோ? பூபாலம். மத்தியானம் பாடும் ராகம்? அண்ணா மேம்பாலம். அண்ணா மேம்பாலமா? அப்படி ஒரு ராகம் இருக்கு? இருக்கும். அவர் சங்கீத வித்வான், நம்ம சமயக்காரன் தானே, நமக்கு என்ன தெரியும்? சரியாக சொன்னாய். இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகமா? ஓய், நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில எந்திரிச்சோட சத்தியம் பண்றீரா சந்தேகப்பட்ட கொள்றதுன்னு? என் சந்தேகம் முழுமையா தீரணும்னா நீங்க பாடி காட்டணும். இந்த இந்த பாடி இல்ல, இப்படி பாடி காட்டணும். ஓஹோ, அந்த பாடியா? வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, தென் பொதிக காட்டினிலே செந்தாழம்பு. வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு. ஆஹா, சொர்க்கவாசல் திறந்துருச்சு. தம்பி, உங்களுக்கு எனக்கு தெரியும், மேல போங்க. என்ன? ஆ?